நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தாவீது சொல்லுகிறான், ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், எல்லா இடுக்கண்களையும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இன்னைக்கு நீ கூப்பிட போறீங்க, உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சத்தத்தை கேட்டு உனக்காய் இறங்கி உன் கண்ணீரை துடைக்க போகிறார். ஆமா, ஜீசஸ், glory, glory. இனி நீங்க அழவே கூடாது, இனி நீங்க அழவே கூடாது. இந்த வருஷம் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். நடந்துச்சா? கூடாது சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. நடி உண்மையன்றி எனக்கு யாரையா, உண்மையன்றி எனக்கு. தலைக்கு மேல கையை தட்டி நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் வராரு வராரு அருகில் இன்னைக்கு வராரு, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உலகத்துல எத்தனையோ பேர் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா உன்னை உதவாத ஒரு பாத்திரமாக தள்ளி விட்டுருவார். ஆனா கடைசியில் அழுகும் பொழுது உனக்கு உதவி செய்ய, உன் கையை பிடிச்சு தூக்கி எடுக்க ஒருத்தர் வருவாருன்னு சொன்னா, நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா மட்டும்தான். அவரை பார்த்து ஆசையா மாத்திரம் உயர்த்துவப்பா, நீங்க மாத்திரம் எனக்கு இருந்தா போதும்னு சொல்லி நன்றி உள்ள இருந்தோடு உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி சொன்னாங்களா? உதறிட்டாங்கல்ல, கவலைப்படாதீங்க. உதறி தள்ளிவிட்டு போவார்கள். எனக்கு உதவி செய்பவரும் நீர்தனையா, உதவி செய்பவரும் நீர்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு. சேர்ந்து சொல்லுவோமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. தொடங்கிறாரு, என் அருகில் வந்தவரே, ஆமா ஆமா, கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் இருக்கலாம், உங்களுக்கு எல்லா காரியத்தையும் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றலாம், வெறுத்து தள்ளி விடலாம். உறவினர்கள், உற்றார் உறவுகள் யாரும் பகைச்சாலும் சரி, உன மார்போடு அழைத்து சங்கீதம் 18 வாசிக்கிறோம். என் துயரத்துல என் கையை பிடிச்சு காரணியத்தில் நிறுத்துகிற தேவன், உன் துயரத்துல உன் கண்ணீரை தொடுத்து நிறுத்த போறார். ஆராதிப்பீங்களா? உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. ஆனால் வெறுக்காத தெய்வம் நீர்தனையா. நடி வெறுக்காத தெய்வம் உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்துட்டாரு, பக்கத்துல வந்துட்டாரு. தொடங்க போற கொஞ்சம் மாத்தி சொல்லலாமா?
நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரத்தினாலே என் கண்ணில் துடைச்சாரையா. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரங்களினாலே என் கண்ணீர். யாருமா யாரியா? இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசு. சேர்ந்து சொல்லுங்க, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, இயேசுதா, அவர் இயேசுதா, 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 ரொம்ப நெருக்கப்படுறீங்களா? ரொம்ப நெருக்குறாங்களா? உங்களை நேசிச்சவங்க நெருக்குறாங்களா? பணம் உங்களை நெருக்குதா? வியாதி உங்களை நெருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். தாவீது சொல்றேன், நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர். நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை, அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆமீன் சொல்றீங்க. என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிறேன், பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோல்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும். நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறதா அவர் விருப்பம், பெருக செய்யறதா அவர் விருப்பம். எங்களோட சேர்ந்து பாடுவீங்களா? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சொல்லுங்க, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. சூப்பரா வாசிங்க. சூப்பர். ஆமா, எல்லாத்தையும் மறந்துருங்க. பெருக்கத்தை மட்டும் போக்கஸ் பண்ணி. ஆமா, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, கையத்தட்டி, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அதுதான், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. சுவர் சுவர். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. அன்று சொல்றாரு, கவலை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன்ல, அதான் நான் தோல்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? நான் அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலைப்படாத. நீ பாட்டுக்கு கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான்
கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி கர்த்தரை துதிச்சு பாடுவோம். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. சொல்லுங்க, கவலை ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என்னை பெருக்கமாசிப்பதிப்பவரே. நம்பர சொல்லு சொல்லு. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, அப்பா அப்பா என்னை பெருக்கமாசிப்பதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. சொல்லுங்க, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும். உயர்த்தி ஐயா பாடுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நெருக்கத்துல கண்டிப்பா குறை வரும், பணம் இல்லாம போகும், நெருக்கம். அது சில அதுலயும் நீ குறுகி போக மாட்ட. நெருக்கம் வர மாதிரி இருக்கும், இல்ல தாக்குற மாதிரி இருக்கும். ஆண்டு சொல்றாரு, நெருக்கம் வரும் போதெல்லாம், குறை வரும் போதெல்லாம் நீ குறுகி போகவே இல்லை. காரணம், இயேசு எங்கூட இருக்கிறாரு. அவர் தோள் எனக்கு இருக்கு, நான் சாய்ந்து கொள்வேன். அவர் என்ன சுமந்து கொள்வார். அவர் தோள் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி பாடுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறையே வந்தாலும் நான் குறுகிய போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஐ நோ ஆனா நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, என பெருக்கமாசிவதிப்பவரே. என் நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. தேங்க்யூ சொல்லி பாடுங்கப்பா. பெருக்கமா என்ன ஆசி ஒண்ணு தெரியும், ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க தோழல. ஆனா அல்லவா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவங்க தோழல. வியாதி வருதா, சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி நெருக்குதா, சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்னு அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை படுத்துறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறம்மா, படுக்கை என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னவன் நடந்தால. குஷ்டரோகியை பார்த்து கை நீட்டினோன்னு குஷ்டரோகம் சரியாச்சுல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசோட தோள் மேலதான் இருக்கிறீங்க. அப்புறம் வியாகுலம் வரணும். அப்பாவை நினைச்சேன், நான் தோல்ல சாந்தி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா யோசிக்கிறேன். வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் கைத்தட்டி. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதி வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. அது தெரிஞ்சா போதும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோழல. நெருக்கத்தின் எல்லை
புரிந்தவரே, என்ன பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே, எந்த நெருக்கத்தில் எல்லை எல்லை புரிந்தவரே, நம்புறீங்களா? பெருக்கமாய் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்வேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோல்வேன். சொல்லுவோம். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க அப்பாவுக்கு கேட்கட்டும், ஆனா நெருக்கத்தை கேட்கட்டும், சத்துருவு கேட்கட்டும். மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவே உம் பாதத்திலே. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, இந்த எபினேசரே ஆமா ஆராதனை, எங்களை நடத்தும் துணையாளரே ஆராதனை. எப்படிப்பா மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை. எளியோனான என்ன, குப்பையில் இருக்கிற என்ன, சேற்றில் இருக்கிற என்ன யாராச்சும் பார்ப்பாங்களா என்று சொல்லி தேடி திரிகிற வாழ்க்கையில பார்த்து சொல்றேன், உன்னை மறவாமல் நடத்துகிற என் எபினேசரின் அன்பு உனக்கு இன்றைக்கு துணையாய் வரப்போகிறது. என் கண்ணை வைத்து உன் மேல வைத்து ஆலோசனை கொடுக்கிறேன்னு சொன்ன தேவனே, அப்பா எப்படி உங்களை மறப்பேன், எப்படி உண்மை ஆராதிக்கிறத நான் மறப்பேன்னு சொல்லி அந்த செல்ல ஏசப்பாவை டேடிய பார்த்து கையை தட்டு, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, என் பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னைய கூட அழைத்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, கையை உயர்த்தி சொல்லுங்க, மண்டியிடுவே உம் பாதத்திலே, தட்டி சபையார் தலைக்கு மேல தட்டி சொல்லுங்க, எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. இருள் சூழ்ந்த உன் பாதையில
வெளிச்சத்தை தர தேவன் வருகிறார். தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். என் தேவன் பேரொளியாய், மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என் மேல நீதியின் சூரியனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த தேவனை மறப்பேனோ டாடி. ஆமா, ருசித்து டேஸ்ட் இருக்கணும். ஆமா சொல்லுங்க. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, நீ தவிர்த்த போது யோசிங்க, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, அப்பா வழி ஒன்றும் தெரியாமல், இதுதான் முக்கியம். எத்தனை வாட்டி கத்திருப்போம் டாடி. மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று சொல்லி அழுதேன் ஐயா, மறப்பேனா என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரையா, மறப்பேனோ உங்க அன்ப டாடி, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே, உயர்த்தி எபினேசரே ஆராதனை, எங்கள் துணையாளரே ஆராதனை சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உங்க அன்ப டாடி, நான் மறப்பேனோ. இப்போ கொஞ்சம் மாத்தி சொல்வீங்களா? வந்து விழுவேன் உன் பாதத்திலே, எங்க போனாலும் வந்து விழுவேன் பாதத்திலே. இப்போ சாமையார் சேர்ந்து சொல்லுங்க, எங்க எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை சுமக்கிறவர். Yes, எபினேசரே. இந்த உலகத்துல மனிதன் உங்களுக்கு துரோகம் செய்த உடனே சில பேர் அப்படியே குதிப்பாங்க. நான் சொல்றேன், குதிக்காதீங்க. குதிக்காம துரோகம் செய்ததுக்கு ஆண்டவரை துதிங்கப்பா என் கூட. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு, ஓ சரி இவங்கெல்லாம் அதே தான் ஆண்டவருக்கே அப்படி நடக்கும் போது கூட இருந்தவங்களே துரோகம் செய்த போது நீங்களும் நான் ஏமாத்துறோம். அதனால உங்களுக்கு துரோகம் செய்யாம உங்களோடு கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன்ப்பா. துரோகம் செய்யும் போது என்னை கூப்பிடுறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உன்னை தேற்ற போறேன்னு சொல்லி தேற்றல வாழ பக்கத்துல நின்று இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போறேன். அதனால அந்த ஆண்டவர் அன்பை ருசிச்சு என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசிப்பா. மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன், உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்திரேன். மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன், உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை. இப்ப சொல்லுவீங்களா? என்னை தேடி வந்தவரே, நீங்க சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே. என்னை தேடி வந்தவரே, நீங்க சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே. மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன், துணையாய் நின்றேன், உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன், ஜெயத்தை தந்திரேன். துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்றேன், அவங்க கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை இந்த வருஷம் கர்த்தர் காண்பிக்க போகிறார். அதனால என்ன பண்றீங்கன்னா, கூடுறவங்க பண்ணிட்டாங்களேப்பா, கூடுறவங்க இப்படி ஏமாத்திட்டாங்களேப்பான்னு சொல்லாம நீ கூட கூப்பிடாத ஒருத்தவரும் கூட வந்து உன் கரத்தை பிடிச்சு தட்டி தூக்கி நிப்பாட்டினார்ல, அவரை பார்த்து அப்பா உமா மாத்திர ஆராதிப்பேன் டாடி, உமா மாத்திர உயர்த்துவாங்களா? கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் தூசணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி
நேசித்த என் தேவனே, கூட இருந்த மனிதர்கள் நாம் தூசணம் பேசின போதும் தூசி தட்டி நிப்பாட்டி நேசித்த என் தேவனே, ஆசையோடு என்னிடம் வந்து கார்வோடு அணைத்தவரே, ஆசையோடு என்னிடம் வந்து அப்பா, கார்வோடு அணைத்தவரே, பாசம் என் மேல் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை, பாசம் என் மேல் வைத்ததினால் பாடுவேன் கடைசி வரை. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, ஆமா ஆமா சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் நேசர் இயேசுவே, மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன் துணையாய் நின்றேன், உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரேன், மனிதன் துரோகம் போது துதித்தேன் துணையாய் நிற்கிறாரு, உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரேன். உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க படிக்கிற இடத்துல, இல்ல நீங்க ஊழியர் செய்யற இடத்துல அறியாதவங்க எல்லாம் உங்களை எதிர்த்து வந்திருக்கலாம். ஐயோ என்னோட நினைச்சு பார்க்காதவங்க எல்லாம் வராங்களேப்பா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆனா அவங்க நினைக்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னை நினைச்சது நிமித்தமாய் இன்னைக்கு உங்க பேரில் கர்த்தர் செய்ய போகிறா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் எத்தனையோ நாள் அழுதேன், ஆனா என் கர்த்தர் என்ன அழுகுறெல்லாம் கேட்டு இன்னைக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொன்னார். அவரு மாத்திரம்தான். ஒன்னே ஒண்ணு நன்றி சொல்லுங்க. நீங்க எதிர்பார்க்காத போது, எதிர்பார்த்த நபர் எதிரியா வரும்போது எதிர்பாராத இயேசு வந்து நின்னார்ல, அதுதான் முக்கியம். என்னோட கூட சேர்ந்து பாடுவீங்களா? அறியாத எதிரி படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை நிறுத்தினீர். அறியாத எதிரி படை என்னை சூழ நினைத்த போதும் எல்லாம் அறிந்தவர் என் பெயரை நிலை நிறுத்தினீர். ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் ஓட செய்தீர். ஒரு வழியாய் ஓட செய்தாரா? 7 வழியாய். இப்ப நீங்க சொல்லுங்க. உமக்காய் ஓடிடுவே, உம்மொழியம் செய்திடுவே, உமக்காய் ஓடிடுவே, ஊழியம் செய்திடுவே. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல செல்ல இயேசுவே, என்னை தலைக்கு மேல கையை தட்டி பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமா என்னோடு இருந்தவரே, மனிதன் துரோகம் செய்யும் போதே துதித்தேன் துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை தந்திரேன். மனிதன் துரோகம் செய்யும் போது துதித்தேன் துணையாய் நின்றேன். உறவுகள் தள்ளிவிடும் போது ஜெபித்தேன் ஜெயத்தை. என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என்னப்பா இயேசுவே, என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, என்னோடு இருந்தவரே, என் செல்ல இயேசு, என்னை தேடி வந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆமா ஆமா என்னோடு இருந்தவரே. மறுபடியும் நீங்க சொல்லுங்க. என்னை தேடி சொல்லி அழைத்தவரே, The pain of your tears, உங்கள் கண்ணீரின் வழியில உங்களை வழி நடத்தின தேவனை மாத்திரம் நினைத்து பாருங்க. எத்தனையோ நாள் நீங்கள் கண்ணீர் வடித்து அழுதுருக்கலாம். ஆனால் நீங்கள் அழுக பொழுதுல தான் ஒருத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தின மாத்திரம் நினச்சி பாருங்க. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தின அந்த ஆளிலெல்லாம் நீங்கள் அவர் நடத்தின பாதைகளை நினைச்சிங்கன்னா உங்களோட உள்ளம் அவரோட அன்புக்கு நினச்சி கலங்கும். நீங்கள் இந்த உலகத்தில் அழுகணும்னு நினச்சிங்கன்னா அது இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் அழுங்க. வேற எல்லாம் நீங்கள் உங்களை அழுக வச்சு உங்களை ஆறுதலப்படுத்திட்டே தான் இருக்க பார்ப்பாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிற சந்தோஷமா இருங்க, மீண்டும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த பாடலுடைய அந்த அவருடைய அன்பு அவ்வளோ அழகா சொல்லியிருக்கோம். அவர் உங்கள் சிறகுல சுமந்ததை, அந்த கண்ணீரின் வழிகளில் அவர் நடத்தினது,
ஒரு தீங்கு உங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து அந்த அன்பை குறித்து ஒரு அழகான பாடல் கூட சேர்ந்து பாடுவீங்களா? வாசி தம்பி, போடுப்பா. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ சொல்லுங்க. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ என்ன நடத்தின பாதைகளை நினைக்கும் போதெல்லாம், நடத்தின பாதைகளை நினைக்கும் ஒன்றுதான் கலங்காத என்னுள்ளமும் கலங்கிடுதே அப்பா டாடி, கலங்காத என்னுள்ளமும் கலங்கிடுதே. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆளிகள் மறந்திடக்கூடுமோ. அப்படி சிறகுல ஒவ்வொரு நாளும் பறந்து காக்கிற பட்சியை போல உங்களை பாதுகாத்தார் அல்லவா? எது இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து உங்களை நிற்க வைத்து உங்களை பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் நான் உன்னை சுமக்கிறேன், நான் உன்னை பாதுகாக்கிறேன் மகளே மகனே. ஐயா அம்மா நடத்தினார்ல அந்த ஆண்டவரை பார்த்து அவரோட அன்பை மாத்திரம் பார்த்து சொல்லுவீங்களா? என்னோட கூட சேர்ந்த ஆசையா டாடி, நீங்க இருந்தா எனக்கு போதும், வேற என்ன வேணும்? அது போதும் எனக்கு. ஆமாப்பா ஆமாப்பா, உன் சிறகுகளின் இறகுகளில் சுமந்து பறந்து என்னை காத்ததை மறப்பேனோ. சிறகுகளின் இறகுகளில் பாத்தீங்களா? சிறகின் இறகுல சுமக்கிறான் பறந்து என்னை காத்ததை மறப்பேனோ. ஒரு தகப்பன் போல தோளின் மேல் சுமந்து நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ. தகப்பன் போல இவ்வளவு நாள் சுமந்தார், இவ்வளவு பெரிய அன்பு, நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ. நடத்தி சென்ற பாதைகளை மறப்பேனோ. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் எப்படிப்பா மறக்க முடியும்? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கைய. கண்ணீரின் வழிகள் அழுது புலம்புனீங்க, ஒரு கரணை தாங்குச்சே. நடந்திட்ட ஆழிகள் எப்படிப்பா நடத்தின பாதைகளை நினைக்கும் போதெல்லாம், நான் தோற்று போய் விழுந்து போன போது, நினைக்கும் போதெல்லாம், முடிந்து போயிட்டேன் நினைக்கும் போது நடத்தினாங்க. நினைக்கும் உறவுகள் நேசித்தவங்க வெறுத்து தள்ளும் போது, நீ எழும்பவே முடியாது, நீ முடிந்து போயிட்டு எல்லாரும் சொல்லும் போது நடத்தின பாதை, உன்னை பத்தி தூஷணம் பேசின போது நடத்தினாரே. உனக்கு மனிதர்கள் துரோகம் செய்யும் போது ஒரு காரம் உன்னை நடந்துட்டு, இனி நீ எல்லாத்திலையும் அவ்வளவுதான் சொல்லி முற்றுப்புள்ளி வைக்கும் போது நடத்தினாரே. நீ அலைந்து திரிஞ்ச போது கூட, எல்லாரிடத்திலையும் கையெழுற போது கூட நடத்தினாரே. கலங்காத எந்த உள்ளமும் கலங்கிடுதே. எதனால கலங்காக்கி நடத்தினதுனால கலங்குதுப்பா, வேற எதுனாலும் இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. கண்ணீரின் வழிகள் நனையும் என் விழிகள், நடந்திட்ட ஆழிகள் மறந்திடக்கூடுமோ. ரெண்டு கரத்தை உயர்த்தி, மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. சொல்லுவீங்களா? மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும்
உங்க கிருபதா, உங்க கிருபதா நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இது மூணாவது சரணம் மட்டும் சொல்லித்தர ரொம்ப பிடிக்கும். 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என் ஆண்டவர் உன்னை நீ நிற்க வைத்திருக்கிறன்னு சொன்ன உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நிறைய பேர் நல்லா கவனிங்க, உங்களுக்கு டிகிரி இருக்கலாங்க, நல்லா படிச்சிருக்கலாம், உங்களுக்கு நல்ல வேலை இடத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும்பொழுது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. கேள்விப்பட்ட வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் கிட்ட ஜபத்துக்கு வரும்போது, பிரதர் என்கிட்ட எல்லாமே இருக்கு, டிகிரி இருக்கு, சர்டிபிகேட் இருக்கு, அது இருக்கு, குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க வாழ்க்கையில கடினமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். ஆமா ஆமா ஆமா, என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இருந்தா போதும், அழுகையின் நாட்கள் இருந்தா போதும், அவமானத்தின் நாட்கள் இருந்தா போதும், துக்கத்தின் நாட்கள் இருந்தா போதும், உன்னை பத்தி மனிதர்கள் பின்னாடி பேசியிருந்தா போதும், ஓ உங்க குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வைத்திருந்தா போதும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என் ஆண்டவருக்கு வேணும், அதுதான் என் ஆண்டவருக்கு வேணும். ஒதுக்கின உன்னை ஆகாதுன்னு உன்னை சொன்ன இடத்துல தான் கர்த்தர் தடை கல்லை மூளை உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, தலைக்கு மேல கைதை. அதுதான் 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆமா ஆமா, இருக்கையிலே அன்பா என்ன எதுக்குப்பா தெரிஞ்சீங்க? உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. சத்தம் கேட்கல. உமக்கு நன்றி, உமக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா. உங்க தலைக்கு மேல கைய தட்டி மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, மறுப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாததோ உங்க கிருபதா, உங்க கிருபதா. சொல்லுங்க, நான் இத்தனை நாள் நீ நிக்கிறேன்னு சொன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. சொல்லு கிருப. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, எசையா நன்றி நன்றி ஐயா. இப்ப சொல்லுங்களா, 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி, உமக்கு நன்றி. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபதா, உங்க கிருப. தலைக்கு மேல தட்டி நான் ஆமா நிர்மூலம். சத்தம் கேட்கல. உங்க கிருபதா, உங்க கிருப. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ டாடி, உமை மறந்தாள் இந்த உலக எப்படி வாழ்வேனோ. மறப்பேனோ
மறப்பேனோ. பாரு, எத்தனை பேர்த்து கண்ண கண்ணீர் பாரு, என் ஆண்டவனை மறக்கலமா. நான் நிற்பது மூலமாகாததோ உங்க கிருபதா, உங்க கிருபதா. நான் நிக்கிறல்ல, அப்ப தெரிஞ்சோ கர்த்தர் கிருபை இருக்கு. இப்போ கொஞ்சம் மாற்றி உம்மை மறவேனார், உம்மை மறவேனார் என் ஏசையா, உம்மை மறவேனார். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா, உம்மை மறவேனார். என் ஏசையா, உம்மை மறவேனார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையோ கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. ஆபத்து அரணான இன்னைக்கு கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. கண்மலையும் மீட்பரோ நீர்தானையா. தெரியல தெரியல. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் ஏசையா, உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே என் ஏசையா, உம்மை யாரும் தாழ்வில் நினைக்க மாட்டாங்க. உம்மை மறவேனா. இப்ப சொல்லுவீங்களா, என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேல சொல்லு சொல்லு சொல்லு. என் வாழ்வில் நீர் எண்ணில்லா 1000 10,000 மறுபடி மறுபடி என் வாழ்வில், என் வாழ் ஒன்னல்ல ரெண்டல்ல 1000 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா டாடி. 1000 அதற்கு மேலையா. மறப்பேனோ மறந்து போவேனோ அவா, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறப்பேனோ மறந்து போவேனோ. உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபதா, உங்க கிருபதா. நிற்பதோ நான் நிற்பதோ நிர்மூலம். ஆமா உங்க நன்றி 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 ஐயா, நன்றி நன்றி ஐயா. டாடி 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 கைவிட மாட்டா. நம்பிக்கையை விட்டு விட்டாத தம்பி தங்கச்சி நம்பியவர். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போட. ஆமா ஆமா, தாய் கூட பிள்ளைகளை குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையில உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையில
மறப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ நாடி இல்லப்பா மறப்பேனோ மறந்து போவேனோ உமை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ நான் நிற்பதோ நிர்மூலமாகாததோ உங்க கிருபதா உங்க கிருபதா நான் நிக்கிறீங்கள யோசித்து பாரு உன்னை முடிக்கல என் கர்த்தருடைய கிருபதான் நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி 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 மகிம 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 நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி சொல்லு 11 மாதங்கள் பாதுகாத்த தேவனே அப்பா உங்களை மறக்கல டாடி ஆவே 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 நன்றி 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 ஐயா நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா. உங்க வாழ்க்கையில போராட்டமே வராதுன்ட்டு இல்ல, வரும், ஆனா மேற்கொள்ளுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? வசனம் பைபிள் சொல்லுது, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவுக்குள் இருந்தீங்கனாலே, ஆண்டவரை பின்பற்றினாலே சில போராட்டங்கள் சில உபத்திரவங்கள்லாம் வரும். ஆண்டவருக்கே வந்துச்சு, அப்போ நீங்களும் நானும் ஏமாற்றோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஆண்டவர் சொல்ற, நீ தண்ணி மேல நடப்ப, ஆனா மூழ்கி போக மாட்டேன், அக்கினியில் நடப்ப, வெந்து போக மாட்டேன். 23ஆம் சங்கீதத்தில் 4ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், தாவீது சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், நீ அக்கினியில் நடந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உபத்திரவத்துக்குள்ள நடந்தாலும் சரி நடப்ப, ஆனா அது உன்னை மேற்கொள்ளாது. போராட்டம் வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. வியாதி வரும், அது உன்னை மேற்கொள்ளாது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடப்பீங்க, அது உங்களை மேற்கொள்ளாது. காரணம் தெரியுமா? தேவரீர். சூப்பரா இருக்குல்ல? எங்க எத்தனை பேரா சொல்றீங்க? ஜி மைனர். அக்கினிய கடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. சொல்லுங்க. கண்ணீரை கடந்து வந்தோ, ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகளப்பா. சொல்லு. அங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகளப்பா. அக்கினிய கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது விலகளப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்க கிருபை ஆமா ஆமா இமை பொழுது. தலைக்கு மேல கையை தட்டி, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்த இடத்துல வழியில நினைக்கிறியோ, எந்த இடத்துல அவ்வளவுதான் போகவே முடியாது நினைக்கிறியோ, என் ஆண்டவர் அந்த இடத்துல உன்னை கூட்டு போவார். வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குவார். எந்த இடத்துல பூட்டப்பட்ட வாசல்களை மனிதனை வச்சாங்களோ, என் ஆண்டவர் வாக்குறுதம் பண்ணுங்க, இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எந்த மனுஷன் பூட்டினானோ அதை நான் திறந்தா அவனால பூட்டவே முடியாது. ஆஹா, இதுவே அவன் சொல்லுங்க. செங்கடலை நீ விளம்பி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. மறுபடியும் சொல்லு. செங்கடல் செங்கடலை செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசிச்சாலே யோசனையால்
அகற்றீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர். எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்று இல்லையப்பா. நீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லை அப்பா. யார் தெரியுமா? உங்க தீர்வ எங்களை விட்டு தீமை பொழுதும் இல்லை. தீமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. வாழ்க்கையில சொல்றேன், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், என் ஆண்டவர் நீ குணப்பண்ணி சொல்றேன். உடம்பிடப்படுறது நல்லது. போராட்டத்தில் கர்த்தருடைய சோதிக்கிற நல்லது. ஏன் தெரியுமா? இந்த சோதனையை உனக்கு சாதனையாய் மாற்றுவார். புடமிட்ட பின்பு சுத்த பொன்னாக. ஏன் கர்த்தரோட புடமிட்டார்? ஏன் அந்த போராட்டத்துல போக செய்தார் தெரியுமா? To make you strong. நீ உடைக்கவே முடியாத ஒரு பாத்திரம் மாதிரி கர்த்தரை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீரே. ஒரு இருதயம் தந்து விட்டீர். More stronger. பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீரே. ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து. ஐயா தட்டே. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர். எங்கள் ஆசையா எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீர். அக்கினிய கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. நீர மூழ்கி போக உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுது கூட விலகல டாடி. உங்க கிருபை தேங்க்யூ 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 மொழி கூட. ஐயா சட்டி கைய. எங்க தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேங்க்யூப்பா தேங்க்யூப்பா டாடி. பலவித சோதனையா, பலவித சோதனையா கூடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றினீரே. ஒரு இருதயம் தந்து விட்டீரே. பலவித எந்த இடத்துல இருதயத்தை உடைச்சாங்க கர்த்தர் புரிதயம் எங்களை பொன்னாக மாற்றினீரே. ஒரு இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர் டாடி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. அக்கினிய கடந்து வந்தோம், ஆனா சேதம் ஒன்றும் இல்லையப்பா. நீரை கடந்து வந்தோம், ஆனா மூழ்கி போகவில்லையப்பா. யார் தெரியுமா? உங்க கிருபை எங்களை விட்டு
இமை பொழுது கூட விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நாங்கள் நம்பிடும் எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜானி, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. தேங்க்யூ அப்பா. போராட்டத்துல கர்த்தருடைய ஒரு போதும் சொல்றீங்க. வேதத்துல அநேக காரியங்கள் வாசிச்சிருப்போம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதிராஜன், பெரியவர், சிறந்தவர், அற்புதங்களை செய்தவர். அவ்வளோ பெரிய தேவனுக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். நீங்களே சொல்ல மாட்டீங்களா? நான் தான். அட நான் தான். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான்மா. ஐயா நான் தான். இதுல மட்டும் விட்டே கொடுக்க மாட்டேன். இந்த உலகத்துல ஒரே ஒரு செல்ல பையன் நான் தான். அப்ப பாடலாமா? வாசிப்பா. அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். சொல்லுங்க. அப்பாவோட செல்ல பிள்ளை, அவா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். உலகம் தள்ளி விடும் போது என்னை தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் செய்த நன்மையை பார்த்தா பாடுவேன். அப்பாவோட செல்ல பிள்ளைனா, சொல்லுப்பா. அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஐயா சொல்லுங்கய்யா. அப்பாவோட செல்ல பிள்ளைனா, இருக்கையில சொல்லுகிறான். கத்தர் கரை மேல இருக்குது. எதை குறிச்சு நான் கவலைப்பட மாட்டேன். உடனே சொல்றேங்க, கத்தர் கரை மட்டும் உங்க மேல இல்லைன்னா உங்களை எப்பவும் மனிதர்கள் முடிச்சிருப்பாங்க. உண்மைதானே? அப்போ உடனே ஒன்று யோசி. செல்ல அப்பாவோட கரம், செல்ல பிள்ளை உன் மேலதான் இருக்கு. அப்ப ஆண்டவரை பார்த்து, அப்பா உண்மை துதிக்க, உண்மை ஆராதிக்க இந்த பிள்ளைக்கு கொடுத்த பாக்கியத்தை நான் மேன்மையா கருதுறப்பா. அப்பாவோட கரம் உண்மையில் இல்லைன்னு சொன்னா மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. பேசு. அப்பாவோட கரம் உண்மையில் இல்லைன்னு சொன்னா மனிதன் உன்னை கவுத்தி விட்டு போயிடுவா சும்மா. கருவறையில் உன் கரம் பிடித்தாரலோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. அன்று கருவறையில் உன் கரம் பிடித்தாரல்லோ, கடைசி வரை உன்னை நடத்திடுவாரே. இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா, அவர் இருக்கையில கலங்கி இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா, இருக்கையில கலங்கிட மாட்டேன். ஆண்டவர் உனக்கு அடிமையின் ஆவிய தரல. அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அழகான புத்திர சுவீகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க அப்பான்னு கூப்பிட்ட உடனே உன் பக்கத்துல வந்து நின்று உனக்காய் போராட போகிறார். யாத்ராகம் 14 வாசிக்கிற கர்த்தர் யுத்தம் செய்வார். நீ சும்மா இருந்தா போதும், போராடுறது அவருதான். நீ சும்மா இருந்து அப்பா ஆட்ட ஆட்டத்தை மட்டும் நீ பார்க்கலாம். அப்பா உனக்காக வழக்காடுகிறது, அப்பா உனக்காக போராடுறத செல்ல பிள்ளையா நின்று பாருமா. ஆமா டாடி டாடி மட்டும் நான் ஆராதிப்பேன். அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையார் கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை சொல்லு. அப்பான்னு கூப்பிட தந்தார் புத்திர சுவீகாரத்தை. பிள்ளையார் கூப்பிட்டு பாரு நீ ஒரு வார்த்தை. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் உனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. போராட்டம் தெரிஞ்சவுடன் வந்துடுவார் எனக்கு. போராட வேண்டியது நீ இல்ல அவரு. இயேசு அப்பாவோட, இயேசு
அப்பாவோட ஒரே செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். தமிழ் சொல்லுப்பா. அப்பாவோட செல்ல பிள்ளை. ஆமா ஆமா இருக்கையில ஆமா. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அவர் கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. உலகம் தள்ளி விடும் போது என்ன தூக்கி விட்டாரு. அசைவுள்ள கிருபை தந்து என்னையும் நிக்க வச்சாரு. அவர் கிருபையால இன்னும் வாழுவேன். அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். சொல்லுங்க. அவர் கிருபையால இங்கே வாழும். ஆமா ஆமா. அவர் கிருபையால இன்னையும் பாடுவேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். இயேசு அப்பாவோட செல்ல பிள்ளைனா அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அவர் இருக்கையில கலங்கிட மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளை நான் கலங்க மாட்டேன். அப்பா இருக்கையில செல்ல பிள்ளை நான் கலங்க மாட்டேன். கலங்கவே கலங்கிட மாட்டேன். நீங்க கூப்பிடுறது எப்படி தெரியுமா இருக்கணும்? நீங்க கூப்பிடுறது ஆண்டவர் அப்படியே உருக்குற மாதிரி கூப்பிடணும். நீங்க எப்போ வருவீரோ அப்படி இல்லை. காட் கொடு தம்பி. எப்போ வருவீரோ புரியுதா நான் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாராவது சாப்பிட வந்தீங்கன்னா ஒரு ஆக்சென்ட் இருக்கும். எப்படின்னா 3 வார்த்தை தான். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க. இந்த 3 வார்த்தை. இப்போ நானே உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க, உட்காருங்க. இப்படி சொன்னா சாப்பிடுவீங்களா? எந்திரிச்சே ஓடிடும். இதே பாருங்க. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுறீங்களா அப்படி கேட்டு பாருங்களேன். எவ்வளவு ஆசையா இருக்கும். நீங்க எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ. அதுதான் என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். வாசிராசா. எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லுங்க. எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ. என் இதய கதவை திறந்து காத்து ஏசையா 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. சொல்லுப்பா. ஏசையா ஏசையா வாங்கப்பா என்று சொல்லுங்கயா. எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ. இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். சொல்லு சொல்லு. வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ. இதய கதவை ஆசையா ஏசையாவே ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா ஆகையா ஏசையா ஆமையா என்று சொல்லுங்கயா. எத்தனையோ வாட்டி அம்மா உங்க வாழ்க்கையில காலையில மதியானம் சாயந்தரம் ராத்திரில கத்திரிப்பா ஆண்டவரே எப்போ வருவீங்க ஆண்டவரே சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரப்போகிறார். பூட்கப்பட்ட வீட்டுக்குள்ள ஒருவரால் கடந்து வர முடியும்னு சொன்னா அது நீங்களும் நான் ஆராதிக்கிற என் செல்ல ஏசப்பா தான். அவர் ஆசையா வாங்கப்பான்னு சொல்லி வரவேற்று ஆமா. Thank you daddy, thank you daddy. காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே. உண்மைதான் உண்மைதான். காலையிலே மதியானத்திலே இரவிலே மறுபடி காலையிலே மதியானத்திலே இரவிலே நடு ஜாமத்திலே. ராஜாவே பள்ளத்தாக்கின் நீதியே ராஜாவே பள்ளத்தாக்கின் நீதியே வாழ வைக்க வந்து வீடு சென்றடே. வாழ
வாழ வைக்க வந்து விடுகிறே. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. சொல்லுமா ஏசையா. அப்படிதான் அப்படிதான். ஏசையா எப்ப வருவீரோ என்று சொல்லுங்க. எப்ப வருவீரோ எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ. வாங்கப்பா ஆசையா கூப்பிடு. ஏசையாவா ஆசையா. ஆமா என் இதய கதவை திறந்து ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று சொல்லுங்கயா. கூப்பிடு கூப்பிடு ஆசையா. உன்னை தாயின் கருவில தோன்றும் முன்பதே பெயர் சொல்லி அழைத்த தேவன் உனக்காக கடந்து வர யாருமே இல்லாம இந்த உலகத்துல இருக்கலாம். யார வேணாலும் நீங்க போய் கூப்பிட்டுருக்கலாம். நீங்க வாங்க ஐயா, நீங்க எனக்கு உதவிக்கு வாங்க. பாஸ்டர் நீங்க எனக்கு உதவி வாங்க. நண்பர்களை பார்த்து நீ எனக்கு உதவிக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். கடைசியில யாருமே உனக்கு வராம இருந்திருக்கலாங்கல்ல. ஆனா இன்னைக்கு ஏசப்பா உனக்கு கடந்து வர போகிறார். ஐயா அம்மா ஏசப்பா வர போகிறாரு. நீ கேட்கிற போது எப்பப்பா வருவீங்கன்னு கேட்ட உன் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு இன்னைக்கு நான் வர மகனே மகளே நான் வரேன்னு சொல்லி பிரியமே பிரியமே மனவாளனே உம் வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். பிரியமே மனவாளனா மனவாட்டியாய் அழைக்கிறார். வருகைக்காய் எதிர்பார்க்கிறேன். என் நேசமே என் இன்பமே என் தஞ்சமே என் உயிரே என் தஞ்சமே. ஏசையா ஏசையா எப்போதான் வருவீரோ என்று சொல்லுங்கயா. ஏசையா ஆசையா ஏசையா கூப்பிடுங்கயா. எப்போதான் வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வராரு வராரு இன்னைக்கு வராருமா. இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். ஏசையாவே ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ என்று சொல்லுங்கயா. கேளு கேளு ஆசையா கேளு ஆசையா கூப்பிடு. ஆமா என்று முதல் சரணம் முதல் சரணம். காலையிலே காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே. நல்லா இருக்குல்ல. காலையிலே மதியானத்திலே இரவிலே நாடு ஜாமத்திலே ஏ ராஜாவே பள்ளத்தாக்கின் நீலிலே. ஆமா என்ன வாழ வைக்க வந்து வீடு சென்றலே. என்ன வாழ வைக்க வராரு வராரு. ஏசையா 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 எப்ப வருவீரோ என்று எனக்கு சொல்லுங்கயா. ஏசையா வீட்டுக்கு வாங்கப்பா. என்னோட சபைக்கு வாங்கப்பா. என் உள்ளத்துக்குள்ள வாங்கப்பா. எப்ப வருவீரோ இயேசுவே எப்ப வருவீரோ. என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன். எப்ப வருவீரோ ஆமா என் இதய கதவை திறந்து நான் காத்து. ஆசையா அப்பாவை பார்த்து ஏசையா ஏசையா எப்போ வருவீரோ
என்று சொல்லுங்க Come Daddy, come Father, come Holy Spirit என்று சொல்லுங்க ஏசையா 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 எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ எப்போ வருவீரோ இயேசுவே எப்போ வருவீரோ என் இதய கதவை திறந்து நான் காத்து நிற்கிறேன் எப்போ வருவீரோ வாங்க பிள்ளை ஆசீர்வதிக்க சீக்கிரம் வாங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க எப்போ வருவீரோ என்று சொல்லுங்க உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ உண்மைதான் சொல்லு நீங்க ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ சொல்லு உங்க முகத்தைய நோக்கி இருக்கிறோ அப்பாவை பார்த்து அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ டாடி உம்மையன்றி யாரும் இல்லையப்பா இந்த உலகத்துல நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயா வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது நாங்கள் எங்கள் போராட்டத்திலேயே மேன்மை பாராட்டுகிறோம் எந்த இடத்துல போராட்டமாய் நிந்தைகள் அவமானங்களை சகித்துக் கொண்டிருந்தாயோ அந்த நிந்தைகள் அவமானத்தை வைத்தே கர்த்தரை நீ ஆராதிக்கிறாய் பார்த்தியா அந்த ஆராதனை தான் கர்த்தர் பிரியப்படுகிறார் அந்த ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார் நீ எந்த இடத்துல இருந்தாலும் சரி இப்போ அந்த போராட்டத்தை நிந்தனைகளை சுமந்தவளாய் உட்கார்ந்து என்னோட கூட சேர்ந்து ஆராதிப்பியா கர்த்தர் அவர் சொன்னதை உனக்கு செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உன் சித்த
சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. உண்மைதானே? வா வா. நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு சிட்டை நிழலிலே வந்து நிற்கிறோ. ஏன் தெரியுமா நிற்கிறோம்? நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில். டாடி எப்படியாச்சும் நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தைய நோக்கி இருக்கிறோ. சொல். உங்க கரத்தைய நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உங்களை தானா நம்பி இருக்க ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மையத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மையத்தான் நம்பி இருக்கீரோ. எனக்கு உண்மையன்றி யாரும் இல்லை டாடி. அப்பா ஏசப்பா உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். எனக்கு உம்மை விட்டா உண்மையன்றி யாரும் இல்லையப்பா. இன்னைக்கே செய்யறாங்க சொல்றவங்க அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில டாடி. உங்களை தானா நம்பி இருக்க தினமோப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா வாழ்க்கையில. உங்களை தானா நம்பி இருக்க ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கீரே. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையத்தான் நம்பி இருக்கீரே. நீங்க தான் எல்லாமே செய்ய முடியும். நீங்க வந்தா தான் எல்லாமே நடக்கும். நீங்க இருந்தா தான் வாழ்க்கையே நடக்கும்.